கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்து ஜெபிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மணிப்பூரில் இருந்து இந்த அதிகாலை ஜெபம், வல்லமையான இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்வை முற்றிலுமாய் மாற்றும். உங்கள் எண்ணங்களை, ஏக்கங்களை அல்லது உங்கள் ஆசைகள், எதிர்பார்ப்புகளை நிச்சயமாய் நிறைவேற்றும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், ஆபத்துகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எத்தனையோ சிக்கல்களும் சிரமங்களும் ஆபத்துகளும் உங்களுக்கு எதிராய் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கிற, உங்களை பாதுகாக்கிற, உங்களை விடுவித்து ரட்சித்து உங்களுக்கு விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்முடைய பரிசுத்த பிதாவை நாம் ஏறெடுத்து பார்க்கிறோம். இப்பொழுதே அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் அவர் பதில் கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநேகரை அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை தேற்றி ஆற்றி அரவணைத்து உங்கள் உதவியாளராய், துணையாளராய் கூடவே இருந்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்துகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஐயா, நன்றாக யோசித்து பாருங்கள். அந்த எகிப்து தேசத்தில் இருந்து இருப்பு என்னும் இருப்பு காலவாயில், எகிப்து என்னும் இருப்பு காலவாயில் இருந்து புறப்பட்ட அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் மறுபடியும் பார்வோனும் அவருடைய பலத்த சேனையும் ராணுவத்தில் பலசாலிகளோடு, பலத்த குதிரைகளோடும் ரதங்களோடும் புறப்பட்டு வருகிற பொழுது இந்த ஜனங்களுக்கு எப்பக்கத்திலும் நெருக்கம். ஐயா, இப்பொழுதுதான் அவர்கள் விடுதலை பெற்று புறப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் சுதந்திரமான சுவாச காற்றை சுவாசித்துக் கொண்டு அவர்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு வருகிற வழியிலே மறுபடியும் அவர்களை பிடித்து அழிக்க வேண்டும், அவர்களை பிடித்து கொண்டு வர வேண்டும், மறுபடியும் அடிமைப்படுத்த வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணத்தோடு பார்வோன் ஒரு பக்கமாய், இன்னொரு பக்கம் மொத்தமாய் இவர்களை விழுங்கி விடுவது போல சிவந்த சமுத்திரம் அப்படியாய் திரண்டு கிடக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஆபத்து, எந்த பக்கமும் தப்பி ஓட முடியாத மகா சிக்கலான, சிரமமான, ஆபத்தான சூழ்நிலையிலே ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நன்றாக கவனித்து பாருங்கள், முடிவு எப்படிப்பட்டது. நாம் இதை விகுதியாய் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிவோ, இவர்களை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள். இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போக நினைத்தவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். இவர்களுக்கு விரோதமாய் நின்ற அந்த மகா பெரிய செங்கடல் இரண்டாக பிளந்து தேவ ஜனங்களுக்கு வழி கொடுத்தது. எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். இந்த ஜனங்களுக்கு இவர்களை வழிவிடாதபடி தடுத்த அந்த அற்புதமான செங்கடல் இவர்களுக்காய் இரண்டாக திறந்து வழி கொடுத்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, இவர்களை துரத்தி வந்த, இவர்களை அழிப்போம், கொல்லுவோம், சிறைபிடிப்போம் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டு வந்த அந்த பொல்லாத பார்வோனின் பலத்த சேனையை ஒருவரும் மீறாதபடி, ஒருவரும் மீளாதபடி, மீந்திருக்காதபடி, ஒருவரும் தப்பாதபடி அத்தனை பேரையும் அப்படியே அந்த கடல் என்ன செய்து, அப்படியே ஒரு திரி அணைகிறது போல அனைவரும் அணைந்து போனார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபத்துகள் வரும் பொழுது, சிக்கல்கள் வரும்போது, இந்த ஈஸ்டர் திருநாளிலே உங்களை குறித்து பாருங்கள், நிச்சயமாய் நீங்கள் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்களிலும் இருந்து நிச்சயமாய் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். விடுதலை மாத்திரமல்ல, அநேகரை நீங்கள் விடுவிக்கிறவர்களாய் மாறி போவீர்கள். இன்று கடனிலும் கஷ்டத்திலும் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களோ இனி கடன் வாங்காதிருப்பீர்கள். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவார் ஆண்டவர் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் கவலைப்படாதிருங்கள், உங்கள் அழுகையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் இப்படியாக உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் நிலைத்திருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுங்கள். ஐயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய காரியங்களையும், அவருடைய விஷயங்களையும், அவருடைய ஊழியங்களையும், அவருக்காக என்ன செய்யலாம் என்கிற காரியங்களையும் தியானித்துக் கொண்டிருங்கள். அவருக்கு உண்மை
உண்மையாய் உத்தமமாய் தியாகமாய் உங்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடிடுவீர்களே ஆனால் பிறகு நீங்கள் வேண்டியவைகள் விரும்பியவைகள் நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தவைகள் எல்லாம் தன்னாலே நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த அருமையான சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற சகோதரர்களுக்காக எல்லாருக்கும் ஒரு பங்காய் அக்கினி கொளுத்தப்பட்டது என்றால் இந்த சகோதரர்களுக்காக 7 மடங்காய் கொளுத்தப்பட்டது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, 7 மடங்காய் கொளுத்தினால் என்ன, 70 மடங்காய் கொளுத்தினால் என்ன? கர்த்தர் இந்த அருமையான தேவ பிள்ளைகளோடு கர்த்தரும் கூடவே இருந்தார். ஐயா, அவர்கள் ஆபத்து காலத்தில், மகா நெருக்கடியான காலத்திலே கர்த்தரே அவர்களோடு இருந்து, கர்த்தரே அவர்களோடு தேவ தூதனாய் நின்று அவர்கள் மீது அக்கினி படாதபடி, அக்கினி பலம் செய்யாதபடி அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி அவர்களை அந்த தேசத்திலே கனப்படுத்தினார். அந்த ராஜாவே, நேபுகாத்நேச்சர் என்கிற மகா கொடிதான அந்த ஒரு பயங்கரமான ராஜாவே, இந்த அற்புதமான இளைஞர்களை குறித்து இவர்களின் தேவனை போல் வேறே தேவன் பூமியிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அற்புதமான சாட்சிகளாய் மாறினார்கள். கர்த்தருடைய நாமம் மிகுதியாய் மகிமைப்பட்டது. யோசேப்பை போல பாடுபட்ட மனிதன் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, சொந்த ஜனங்களால், சொந்த சகோதரர்களால் தகப்பன் வீட்டை விட்டு பிரிக்கப்பட்டான். தகப்பனுடைய அன்பின் அரவணைப்பை, எத்தனை அற்புதமான அன்பு பாருங்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு தகப்பன், எத்தனை அற்புதமான ஒரு அன்பு. அங்கே இருந்து பிரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, சகோதரர்களால் கொண்டு போடப்பட வேண்டிய சூழ்நிலை, குழியிலும் விற்று போட நிலைமையிலும் அடிமை என்கிற சூழ்நிலையிலும் அவன் அகப்பட்டு எத்தனையோ துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள். இனி எல்லாம் முடிந்தது. சிறைச்சாலைகள் விழுந்து நொறுங்கினால் கூட, இடிந்து போனால் கூட தப்பி ஓட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கொடிதான கேஸ், அதாவது கொடிதான புகார் அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டு, பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு அடைக்கப்பட்டான். இனி அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், ஆயுசு முழுவதும் என்று நினைத்த அந்த நிலையில் இருந்து, எல்லாம் முடிந்து போனது என்ற நிலையில் இருந்து கர்த்தர் அந்த அற்புதமான இளைஞனை பாதுகாத்து உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைத்தார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான் நடக்கும். ஆதலினால் ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம், மைட்டி காட், எவையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அந்த காரியம் எல்லாம் நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, எவையெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலும் கஷ்டமும் கண்ணியுமாக இருந்ததோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு மேன்மை, மகிமை, ஒரு மனமகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. இந்த ஈஸ்டர் திருநாளிலே நம்முடைய ஆண்டவருடைய காரியங்களை நோக்கி பாருங்கள். ஐயா, அவர் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்கள், பொறுமையோடு அந்த பாடுகளை சகித்தார். உனக்காகவும் எனக்காகவும், அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய உபத்திரவங்கள் அல்லது உங்களுடைய வேதனைகள், வலிகள், வியாதிகளுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவை எல்லாவற்றையும் தாங்கி அதை சுமந்து முற்றிலுமாய் தீர்ந்தது, முடிந்தது என்று சொல்லும் அளவிற்கு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த அந்த நல்ல ஆண்டவரை நினைத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினதினாலே கர்த்தரோ அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஐயா, எத்தனை பாடுகள் உபத்திரவங்களிலும் உங்களை தாழ்த்த மறந்து விடாதிருங்கள். பொறுமையோடு காத்திருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஈஸ்டர் நன்னாளிலே இந்த மணிப்பூர் என்கிற இந்த மிகவும் பாதிக்கப்பட்ட இந்தியாவிலே, ஒருவேளை உலகத்தின் பல பகுதிகளில் உள்ளது போல் அல்ல, கடுமையாய் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இருந்து உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை சோர்வுகள், துன்பங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தின அவரையே நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் சரி, அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் ஒருவன் நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுவீர்கள்.
நிச்சயமாய் உங்கள் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், எத்தனையாய் பாடுகளை சகித்த அந்த பரலோக ஸ்தானாதிபதி நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், அதற்கு பின்பு அவர் அற்புதமாய் எடுத்துக் கொள்ளப்பட்டார், மகிமையிலே உன்னதங்களிலே உட்கார வைத்தார் தேவன் அவரை. மாத்திரமல்ல, பிதாவின் வலது வருஷத்தில் எப்பொழுதும் யுகா யுகமாய் இருக்கிறவராய் ஒரு மகிமையான மேன்மையை பெற்றுக் கொண்டார். மாத்திரமல்ல, நமக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுக்காகவும் அவர் நித்தமும் பரிந்து பேசுகிறவராய் பிதாவின் சமூகத்திலே இருக்கிறார். எத்தனை ஒரு மகா பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார். நாவுகள் எல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும்படியாய், ஆமென், முழங்கால்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முடங்கும்படியாய், ஓ மைட்டி காட், அவரை நோக்கி தலச்சேன் பிள்ளைகளுக்காக கதறுவது போல, கண்ணீர் விடுவது போல, வேண்டிக் கொள்ளுவது போல கர்த்தருக்காக வேண்டிக் கொள்ளுவார்கள், வேண்டிக் கொள்ளுகிறார்கள். ஆயிரமான கோடி ஜனங்கள் அதன் பிறகு அவரை கர்த்தரே ஆண்டவர், கர்த்தவே இரட்சகர் என்று இன்றும் அவரை வேண்டிக் கொள்வதின் ரகசியம் சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட உபத்திரவங்கள், நியாயத்தின் நிமித்தம் நீதியின் நிமித்தம் அவர் துன்பப்பட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஒருவேளை அது போன்ற காரியங்களிலே உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வராமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நீங்கள் நினைத்த வகையிலே நடக்காமல் இருக்கலாம். எத்தனையோ உபத்திரவங்களும் பாடுகளும் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாய் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், நிச்சயமாய் பொறுமையோடும் தாழ்மையோடும் எல்லாவற்றையும் சகித்து ஆவியின் கனிகளோடு கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். யாரையும் சபிக்காதிருங்கள். உங்களை சபிக்கிறவர்களை கர்த்தரே சபிப்பார், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தரே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போலவே செய்வார். நிச்சயமாக எல்லா உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் இந்த நல்ல நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், ஆச்சரியமாய் அதிசயமாய் நன்மைகள் உங்களுக்கு கைகூடி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எப்படியா இவர்கள் பட்ட பாடுகள், அநேகருக்கு பட்ட பாடுகள், செய்த வேலைகளுக்கு கூலி கிடைக்கவில்லை ஐயா, இவர்கள் பட்ட பாடுகளுக்கு இன்னும் ஏற்ற ரிவார்டு கிடைக்கவில்லை, பிரதியுத்தரம் கிடைக்கவில்லை. இன்னும் இவர்கள் ஐயா, இவர்கள் செலவழித்த, இவர்களை திடினவர்கள், ஏமாற்றினவர்கள், இவர்களிடம் இருந்து அநியாயமாய் பறித்துக் கொண்டு போனவர்களிடம் இருந்து இன்னும் இவர்களுக்கு நீதி கிடைக்காதபடி தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். சுவாமி, அன்பின் பரலோக பிதாவே, எப்படி அந்த எகிப்தியர் இந்த ஜனங்களை கொள்ளையிட்டார்களோ, இறுதியிலே அவர்கள் புறப்படும் பொழுது தேவ ஜனங்கள் அவர்களை கொள்ளையிட்டார்கள் என்று வாசிக்கிறோமே, அப்படியாய் உடைய பிள்ளைகளுக்கு பூர்த்தியான ஆகாரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, இவர்களை சிறைப்படுத்தினவர்களை இவர்களே சிறைப்படுத்தும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். இவர்களை ஆசீர்வதித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் இன்றும் சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இந்த அதிகாலை நேரத்திலே மாறி போகும்படியாய், நல்ல செய்திகள் வரும்படியாய், செங்கடலிலே அந்த பொல்லாத சத்ருவும் சத்ருவின் சேனைகளும் இன்றோடு மூழ்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படி அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கட்டி அவர்களை 7 மடங்கு அக்கினியிலே போட்டவர்கள் கருகி போனார்களோ, இவர்களை போட்டவர்கள் கட்டி தூக்கி எறிந்தவர்கள் கருகி அழிந்து போனார்களோ, அதுபோல தகப்பனே, இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத சத்ருவின் ஆதிக்கங்கள் அழிந்து போகும்படியாய், பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய், அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, ஓ லார்ட், பாடுகளின் நிந்தையையும் உருவ கடந்து, ஓ மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் நிமித்த
நிமித்தம் பாடுகளை சகிக்கிற இவர்கள் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிறவர்களாய் மாறும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் தீவிரமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வருகிற திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்களிலே நடக்கிற டப்லாங் என்கிற பகுதியிலே மணிப்பூரிலே நடக்கிற மினி ஸ்டேடியத்திலே நடக்கிற அற்புதமான கூட்டங்களுக்காக என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அந்த கூட்டத்திலே பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய், பெரிய மறுமலர்ச்சி, பெரிய ரிவைவல் உண்டாகும்படியாய், பெரிய ரட்சிப்பும் விடுதலையும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் என் தெய்வமே உம்முடைய கரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சிக்காக உதவிய அன்பு சகோதரி மதுரையை சார்ந்த விஜயா என்கிற என் அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய், இன்னும் மகிமையான மேன்மையான மறுமலர்ச்சியை வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே, கையின் பிரயாசங்களிலே, குடும்பத்திலே உண்டாகும்படியாய் திசைகள் திரும்பட்டும், காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். ஜபவேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சொன்னபடியே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஐயா இந்த ஜபவேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையும் மகிமையும் அடைகிறவர்களாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமாய் அதிசயமாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். இந்த ஈஸ்டர் நன்னாளிலே என் அன்பு சகோதரிகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வீராக. ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் பெரிய ஜாதியாய் மாற்றி இவர்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் அழுது கொண்டிருப்பதில்லை. காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வழிகள் அப்படியாய் இருக்கிறது. ஆனால் முடிவிலே மிகுந்த சந்தோஷமும் உயிர் மீட்சியும் மாற்றமும் உன்னத அனுபவங்களும் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.